முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவில் துரோகிகளுக்கு கடும் எச்சரிக்கை. புதிய அபு உபைதா வெளியிட்ட அறிக்கை. அமெரிக்க தோல்வி நாளை அனுசரித்த ஏமன் மக்கள். அமெரிக்க தோல்வி தினத்தை முன்னிட்டு அன்சாருல்லா தலைவர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தேசிய ஒற்றுமை மிகவும் மதிப்புமிக்கது. சர்வதேச கவனம் பெறும் கமனியின் உரை. 24 மணி நேர தொடர் கடல் கண்காணிப்பு. எதிரி அசைவுகளை தொடர்ந்து கவனிக்கும் ஈரான் கடற்படை. இஸ்ரேலை நோக்கி நூற்றுக்கணக்கான ஈரான் சைபர் தாக்குதல்கள். இஸ்ரேல் கடும் அதிர்ச்சி. விரிவான செய்திகளை பார்க்கலாம். காசாவில் துரோகிகளுக்கு கடும் எச்சரிக்கை. புதிய அபு உபைதா வெளியிட்ட அறிக்கை. ஹமாஸ் ராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவின் புதிய செய்தி தொடர்பாளராக மீண்டும் அபு உபைதா என்ற பெயரிலேயே ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். காசா பகுதியில் நீடித்து வரும் பதற்ற நிலைக்கிடையே அல் கசாம் படைகளின் செய்தி தொடர்பாளர் புதிய அபு உபைதா வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் படைகளுடன் ஒத்துழைப்பதாக குற்றம் சாட்டப்படும் நபர்களுக்கு எதிராக அவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். அபு உபைதா தனது அறிக்கையில் காசாவிலிருந்து இஸ்ரேல் அல்லது ஜியோனிஸ்ட் படைகளுக்கு உதவுவதாக குற்றம் சாட்டப்படும் நபர்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். இவர்கள் ஆக்கிரமிப்பு படைகளின் பாதுகாப்பு நலன்களுக்கு சேவை செய்கிறார்கள், எதிரியின் திட்டங்களை நிறைவேற்ற உதவுகிறார்கள், மக்களிடையே பிளவு உண்டாக்குகின்றனர், எதிரியின் கருவிகளாக செயல்படுகின்றனர். இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் தங்கள் சொந்த மக்களுக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்றும் இது துரோகமாக கருதப்பட வேண்டும் என்றும் அபு உபைதா தெரிவித்தார். அபு உபைதா தனது உரையில் மிகவும் தீவிரமான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். அவரது கூற்றுப்படி துரோகிகளுக்கு மரணமும் முழுமையான அழிவும் காத்திருக்கிறது. அவர்கள் தங்கள் செயல்களுக்கு நீதி முன் நிற்க வேண்டிய நேரம் வரும். எந்த வெளிநாட்டு சக்தியும் அவர்களை மக்களின் தீர்ப்பிலிருந்து காப்பாற்ற முடியாது. மேலும் இந்த நிலைமை மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். அறிக்கையின் இறுதியில் முற்றுகைக்குள் இருக்கும் ரஃபா பகுதியில் செயல்படும் எதிர்ப்பு போராளிகளை அவர் பாராட்டியுள்ளார். அவர்களின் நிலைத்தன்மைக்கும் போராட்ட மனப்பாங்கிற்கும் அவர் மரியாதை செலுத்தியுள்ளார். அபு உபைதாவின் இந்த அறிக்கை காசாவில் நிலவும் மோதலின் தீவிரத்தையும் உள்நாட்டு அரசியல் பதற்றத்தையும் மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த அறிக்கை அடுத்தடுத்த நாட்களில் காசா மற்றும் பரந்த பிராந்திய அரசியல் சூழ்நிலைகளில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து கவனிக்கத்தக்கதாக உள்ளது. அமெரிக்க தோல்வி நாளை அனுசரித்த ஏமன் மக்கள். அமெரிக்க தோல்வி தினத்தை முன்னிட்டு அன்சாருல்லா தலைவர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பேச்சுவார்த்தை அல்ல, இது தோல்வி. 2015ஆம் ஆண்டு சனாவிலிருந்து அமெரிக்க கடற்படை வீரர்கள் வெளியேறியது ஒரு ஒப்பந்தத்தின் விளைவு அல்ல, அவமானகரமான தப்பி ஓடுதல் என்று ஏமனின் அன்சாருல்லா இயக்க தலைவர் சையீத் அப்துல் மாலிக் அல் ஹூதி தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை தற்போது மீண்டும் சர்வதேச அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2015 பிப்ரவரி 11 ஏமன் தலைநகர் சனாவில் அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டது. அமெரிக்க கடற்படை வீரர்கள் அவசரமாக வெளியேறினர். இந்த நிகழ்வை நினைவு வகையில் அல் ஹவுதி தனது உரையில் கூறியதாவது: இது பேச்சுவார்த்தை மூலம் நடந்த வெளியேற்றம் அல்ல, அமெரிக்கா தோல்வியடைந்ததால் தப்பிச் சென்றது. அவர்கள் ஆவணங்களை எரித்தனர், கணினி சர்வர்களை அழித்தனர், பயத்தின் காரணமாக நகரத்தை விட்டு ஓடினர். இது அமெரிக்க ஆதிக்கத்தின் வீழ்ச்சியின் அடையாளம் என்று கூறினார். அல் ஹவுதி தனது உரையில் இந்த நிகழ்வை ஏமன் மக்களின் வரலாற்று வெற்றி என்று வர்ணித்தார். மேலும் அவர் அமெரிக்கா நீண்ட காலமாக ஏமனின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் செல்வாக்கு செலுத்தியது. ஆனால் 2015 நிகழ்வு அந்த ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இது அமெரிக்க ஆணவத்தின் தோல்வி. இது எதிர்ப்பு அச்சு எனப்படும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட்டணியின் வலிமையை காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். அல் ஹூதி தனது உரையை பாலஸ்தீன் மற்றும் காசா போராட்டங்களுடன் இணைத்தார். காசாவில் நடைபெறும் எதிர்ப்பு, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த நிலைப்பாடு, இஸ்லாமிய உலகின் ஒற்றுமை, இவை அனைத்தும் அமெரிக்க மற்றும் ஜியோனிஸ்ட் கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தின் தொடர்ச்சியாகும் என்று உரையாற்றியுள்ளார். ஏமனில் உள்ள அன்சாருல்லா ஆதரவாளர்கள் பிப்ரவரி 11 அமெரிக்க தோல்வி நாள் என நினைவு கூறுகின்றனர். இது அவர்களுக்கான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது. தேசிய ஒற்றுமை மிகவும் மதிப்புமிக்கது. சர்வதேச கவனம் பெறும் கமனியின் உரை. வீதியில் இறங்கிய பல லட்சம் மக்கள். எதிரிகள் ஏமாற்றமடைந்தனர். தேசிய ஒற்றுமை மிகவும் மதிப்புமிக்கது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா சயீத் அல் கமேனி புரட்சியின் 47வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வெளியிட்ட உரை தற்போது சர்வதேச அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிப்ரவரி 11 ஈரானில் பஹ்மன் 22 என அழைக்கப்படும் இஸ்லாமிய புரட்சி வெற்றி நாள். நாடு முழுவதும் பெருந்திரள் பேரணிகளாக நடைபெற்றன. பல லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களில் ஒன்றிணைந்தனர். இந்த பேரணிகளுக்கு பிறகு பிப்ரவரி 12ஆம் தேதி தொலைக்காட்சி உரையில் கமேனி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அவர் கூறியதாவது: இந்த ஆண்டு பேரணி ஒரு பெரிய செயல். இது ஈரானுக்கு பெருமை சேர்த்தது. இஸ்லாமிய குடியரசின் கண்ணியமும் அதிகாரமும் உயர்ந்தது. எதிரிகள் எதிர்பார்த்திருந்த பலவீனம் ஏற்படவில்லை என்று உரையாற்றினார். அவரது கூற்றுப்படி சில வெளிநாட்டு சக்திகள் ஈரான் சரணடையும் என்று நினைத்திருந்தனர். ஆனால் மக்கள் பங்கேற்பு அந்த கணிப்புகளை தோற்கடித்தது. தேசிய ஒற்றுமை மிகவும் மதிப்புமிக்கது என கமேனி வலியுறுத்தினார். மக்கள் ஒற்றுமை நாட்டின் மிகப்பெரிய பலம். அதை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு. உள்நாட்டு ஒற்றுமை வெளிநாட்டு அழுத்தங்களை எதிர்கொள்ள உதவும் என விலைமதிப்பற்ற செல்வம் என கமேனி வர்ணித்தார். இந்த உரை சர்வதேச தடைகள் மற்றும் அரசியல் அழுத்தங்கள் நிலவும் சூழ்நிலையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உரை உள்நாட்டு ஒற்றுமையை வலுப்படுத்துதல், அரசுக்கு மக்கள் ஆதரவை வெளிப்படுத்துதல், வெளிநாட்டு எதிரிகளுக்கு அரசியல் செய்தி அனுப்புதல் ஆகிய நோக்கங்களை நிறைவேற்றியிருப்பதை உறுதிப்படுத்துகிறது. 47 ஆண்டுகளுக்கு பின் ஈரானின் புரட்சி பாரம்பரியம் இன்னும் அரசியல் மையமாகவே உள்ளது. தேசிய ஒற்றுமை என்ற செய்தியை மீண்டும் வலியுறுத்திய கமேனியின் உரை அடுத்தடுத்த அரசியல் சூழ்நிலைகளில் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பது கவனிக்கப்படுகிறது.
24 மணி நேர தொடர் கடல் கண்காணிப்பு. எதிரி அசைவுகளை தொடர்ந்து கவனிக்கும் ஈரான் கடற்படை. பெர்சிய வளைகுடா பகுதியில் பதற்றம் தொடர்கிறது. எதிரியின் ஒவ்வொரு அசைவும் எங்கள் கண்காணிப்பில் உள்ளது என ஈரானின் கடற்படை தளபதி ஷஹரம் ஈரானி தெரிவித்துள்ளார். ஈரானின் வழக்கமான இராணுவ கடற்படையான ஆர்தேஷ் கடற்படையின் தளபதி ரியர் அட்மிரல் ஷஹரம் ஈரானி எதிரியின் அனைத்து கடல் அசைவுகளையும் தொடர்ந்து துல்லியமாக கண்காணித்து வருவதாக கூறினார். 24 மணி நேரமும் கண்காணிப்பு நடைபெறுகிறது. கடல் எல்லைகளில் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளது. எந்தவொரு விரோத நடவடிக்கையும் உடனடியாக கவனிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளார். தேசிய கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பு, பொருளாதார வழித்தடங்களின் பாதுகாப்பு, ஹர்முஸ் நீரிணை மற்றும் பெர்சிய வளைகுடா பகுதிகளில் நிலைத்தன்மை இவைகளை கண்காணிப்பதே இந்த கண்காணிப்பின் முக்கிய நோக்கம். இவை அனைத்தும் ஈரானின் வர்த்தக மற்றும் எரிசக்தி நலன்களுடன் நேரடியாக தொடர்புடையவை. இந்த கண்காணிப்பு அமைப்பு எதிரிகளுக்கு தெளிவான செய்தி அனுப்புகிறது. எந்த அச்சுறுத்தலும் தடுக்கப்படும். கடற்படை எப்போதும் தயார் நிலையில் உள்ளது என்று ஈரான் தளபதி ஈரானி வலியுறுத்தியுள்ளார். இது தடுப்பு வலிமை என்ற இராணுவ தந்திரத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது என்று ஈரான் கடற்படை கூறுகிறது. பெர்சிய வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரிணை உலக எரிசக்தி போக்குவரத்தில் முக்கிய இடம் வகிக்கின்றன. இந்த பகுதியில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் கடற்படை இருப்பு ஈரானுடன் நீண்டகால பதற்றத்தை உருவாக்கி வருகிறது. அந்த சூழலில் இந்த அறிக்கை ஒரு இராணுவ தயார்நிலை அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. எதிரியின் அசைவு எதுவும் எங்கள் கவனத்திலிருந்து தப்பாது. ஈரான் கடற்படை தெளிவான செய்தி அனுப்பியுள்ளது. பெர்சிய வளைகுடா பகுதியில் பாதுகாப்பு சமநிலை எப்படி மாறும், அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்று உலக நாடுகள் கவனித்து வருகிறது. இஸ்ரேலை நோக்கி நூற்றுக்கணக்கான ஈரான் சைபர் தாக்குதல்கள். இஸ்ரேல் கடும் அதிர்ச்சி. கடந்த மாதங்களில் நூற்றுக்கணக்கான ஈரானிய சைபர் தாக்குதல்களை தடுத்துள்ளோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்புகள் அறிவித்துள்ளன. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்புகள் ஷின்பெட் மற்றும் தேசிய சைபர் இயக்குநரகம் வெளியிட்ட செய்தியில் சமீப மாதங்களில் ஈரான் தொடர்புடையதாக கூறப்படும் நூற்றுக்கணக்கான சைபர் தாக்குதல் முயற்சிகளை கண்டறிந்து தடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளன. உயர்மட்ட அரசு அதிகாரிகள், பாதுகாப்புத்துறை நபர்கள், கல்வியாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோர் இதில் இலக்காக வைத்து சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. மேலும் இந்த அறிக்கையின்படி இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் டார்கெட் பிஷிங் முறையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதாவது தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்ட மின்னஞ்சல்கள், அறிமுகமான நபர்களை போலியாக்குதல், போலி கூட்ட அழைப்புகள், தீங்கு விளைவிக்கும் இணைப்புகள், கடவுச்சொல் மற்றும் இரு காரணி அங்கீகார குறியீடு திருடுதல், முக்கியமாக தனிப்பட்ட கூடுதல் கணக்குகள் இலக்காக வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜூன் மாதத்தில் நடந்த 12 நாள் மோதலுக்கு பிறகு இந்த சைபர் முயற்சிகள் கணிசமாக அதிகரித்ததாக இஸ்ரேல் தரப்பு கூறுகிறது. இது ஈரான் இஸ்ரேல் இடையேயான டிஜிட்டல் முனைப்போரின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்புகள் அச்சுறுத்தல் எச்சரிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளது. சந்தேக கணக்குகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. அனுமதியற்ற அணுகல்கள் தடுக்கப்பட்டுள்ளது. கணக்கு பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் மூலம் நூற்றுக்கணக்கான முயற்சிகள் தடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சைபர் துறையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான பதற்றம் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. இப்போது இந்த குற்றச்சாட்டு சர்வதேச சைபர் பாதுகாப்பு விவாதத்தை மீண்டும் முன்வைத்துள்ளது. நெதன்யாகுவுடன் எதுவும் முடிவடையவில்லை. ஈரான் பேச்சுவார்த்தைகள் தொடரும். டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் வெள்ளை மாளிகையில் சுமார் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை நடைபெற்ற நீண்ட சந்திப்புக்கு பிறகு ஈரானுடனான அணு பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்று தான் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்புக்கு பின்னர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பதிவில் எதுவும் உறுதியாக முடிவடையவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ட்ரம்ப் தனது பதிவில் எழுதியதாவது: நெதன்யாகுவுடன் மிக நல்ல சந்திப்பு நடைபெற்றது. எதுவும் உறுதியாக முடிவடையவில்லை. ஆனால் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். ஒரு ஒப்பந்தம் ஏற்படுமா என்பதை பார்க்க வேண்டும். அது ஏற்பட்டால் அது என் விருப்பம் என்று பிரதமரிடம் தெரிவித்தேன். இல்லையெனில் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் என்று பதிவிட்டார். இந்த சந்திப்பு ஈரானின் அணு திட்டம் தொடர்பாக அமெரிக்கா மீண்டும் மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஓமன் வழியாக நடத்தி வரும் சூழலில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஈரானின் அணு திட்டத்துடன் சேர்த்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பிராந்திய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள், அதாவது ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்றவற்றையும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கருதப்படுகிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளதாகவும், ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று எச்சரித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது காசா நிலவரம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இதுகுறித்து ட்ரம்ப் கூறுகையில், காசாவில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த சந்திப்புக்கு பிறகு இருவரும் பொதுவான கூட்டறிக்கை எதையும் வெளியிடவில்லை. மாறாக தனித்தனியாக தங்கள் கருத்துக்களை வெளியிட்டனர். இதற்கிடையில் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா, இஸ்ரேலிய அழுத்தங்களுக்கு அடிபணிய கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் ஒப்பந்தம் செய்ய மிகவும் விரும்புகிறது என்றும், ஆனால் தேவைப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீண்டும் வலியுறுத்தினார்.